இது வரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங்க் பண்ணிவிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ராகி மால்ட்டு, அதாவது ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ராகி கஞ்சின்னு கூட சொல்லலாம். ராகி கஞ்சியை காய்ச்சிட்டு நம்ம ஸ்வீட்டாகவும் தயிர் ஊற்றியும் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்வீட்டாக எப்படி பசங்களுக்கு விருப்பமானது போல் எப்படி நம்ம செய்யணும். அது நான் டேட் சிரப்பு, பாதாமும் வால்நட்டும் எடுத்திருக்கேன். பால் ஊற்றி கலந்து நம்ம கொடுத்தோன்னா ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லது. இதில் தயிர், ட்ரை நட்ஸ் போட்டிருக்கேன், பாதாமும் வால்நட்ஸும் போட்டிருக்கேன். இது ஹெல்த்தியானது. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்க்கலாம். ஒரு கப் எடுத்திங்கன்னா 2 கப்புக்கு மேலே 2லேருந்து 3 வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பால் கலக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இல்லை பால் கலக்காமல் நம்ம செய்கிறதா இருந்தால் 3 கப்பு விட்டுக்குங்க. இப்போ 2 கப்பு விட்டுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகணும் இந்த தண்ணி. நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், ராகி மாவு, அதாவது கேப்ப மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்குவோம். அது தண்ணி பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்குவோம். நம்ம அப்படியே போட்டோன்னா கட்டிப்படும். அதனால் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. பாயில் ஆகிறப்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது இந்த கலந்து வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வு கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, டக்குன்னு கெட்டிப்படும். நம்ம அந்த பவுல்லையே இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டுக்கலாம். அதுவும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு கிளேஸியாக வரும். அப்போ நம்ம இறக்கிக்கலாம். சிம்லியே 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கையை நனைச்சிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இது கொஞ்சமாக ஒட்டுது பாருங்கள், ஒட்டாமல் வரணும். சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. ராகி எப்போவுமே நல்லா வெந்தால் தான் உடம்புக்கு நல்லது. இப்போ கையை நனைச்சிட்டு தொட்டு பார்க்கலாம். ஒட்டலை, வெந்துருச்சு. நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கூட ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் சிம்லேயே கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். நம்ம பேஸாக நம்ம கஞ்சி காய்ச்சி வச்சிட்டோம். ராகி கஞ்சி காய்ச்சி வச்சாச்சு. இப்போ இந்த 2 பவுலில் எப்படி ஒன்று ஸ்வீட்டாக பசங்களுக்கு இஷ்டமாக எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி நம்ம கலந்து பார்க்கலாம். மறுபடியும் பெரியவங்களுக்கும் மோர் ஊற்றி வெங்காயம் போட்டு எப்படி கலந்து நம்ம சாப்பிட்றது, இது இன்ஸ்டண்ட்டாக கூழ் மாதிரி நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன். பசங்களுக்கு ராகி மால்ட்டாக எப்படி கொடுக்கலாம், ஹெல்த்தியாக எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் வேண்டிய அளவு அந்த கஞ்சியை எடுத்து இதில் போட்டுக்குங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போடுறேன். லைன் டேட் சிரப்பு, உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் லைன் டேட் சிரப் கூட கலந்துக்கலாம். இல்லைன்னா வெல்லமோ இல்லை கருப்பட்டி பாலோ இல்லை நீங்கள் எதுனா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த் வைஸ்ன்னு போகிறப்போ பசங்க இப்போ எக்ஸாம் டைம் நியரிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் டேட் சிரப் எடுக்கிறேன். அதுலேயே கொஞ்சோண்டு பாதாம் போட்டுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வால்நட்ஸும் சேர்க்குறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நம்ம வால்நட்ஸு, பாதாம், உங்களுக்கு முந்திரி எது உங்களுக்கு இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பால் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் பால் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது மேலே உங்களுக்கு இன்னும் விருப்பமானால் கொஞ்சம் பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சாப்பிட்றப்போ வாயில் கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லைக்கிங் ஆனது இது.
இது மாதிரி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நம்ம இதை கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த சம்மருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகி வந்து அயன் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால நம்ம லைன் டேட் சிரப்பும் இதில் சேர்த்துருக்கோம். நல்ல அயன் ரிச் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் டைமில் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதை ஒரு இது நம்ம கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இது மாதிரியும் ட்ரை பண்ணி நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தயிரில் ஊற்றி எப்படி நம்ம செய்கிறதுன்னுட்டு இப்போ பார்க்கலாம். இன்னொரு பவுலில் நான் தயிர் போட்டு எப்படி கலந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக கூழ் மாதிரி எப்படி குடிக்கிறதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். யார் யாருக்கு எப்படி எப்படி இஷ்டமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்குவோம். இது மாதிரி நல்லா கலந்துருங்க. இது மாதிரி கலந்துட்டு நீங்கள் மேலே கொஞ்சோண்டு தயிர் விட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு உடம்பு சூட்டை கூட நல்லா அழகாக தணிக்கும். நீங்கள் காலையில் இதை நல்லா விரும்பி நீங்கள் டிஃபன் சாப்பிட்டா கூட ஒரு கிளாஸ் இது சாப்பிட்டு போனால் நல்லா ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரையும் நல்லா கூல் பண்ணும். நான் பாதாமும் கொஞ்சோண்டு வால்நட்ஸும் சேர்க்குறேன். வெங்காயத்தோடு நீங்கள் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாமும் வால்நட்ஸ் கூட அழகாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.